வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை உடனடி விரட்டிட்டு உங்களுக்கு அதிகப்படியான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தாந்திரிகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த தாந்திரிகத்தை நமக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கருப்பு துணி, அதுக்கப்புறம் சுத்தமான தேன் வாங்கிக்கோங்க. அடுத்தது நெய் வந்து இந்த மாதிரி எண்ணெயாக ஆகிற மாதிரி பார்த்துங்க. அடுத்தது நமக்கு தேவை கொஞ்சம் கல் உப்பு. இது இருந்தால் போதும், நம்ம இந்த தாந்திரிகத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ இந்த தாந்திரிகத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதனால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்கிறது மூலயமா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் விலகும், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகும், எதிர்மறை சக்திகள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறும், உங்கள் குலதெய்வ வாசமும் இஷ்ட தெய்வ வாசமும் உங்கள் வீட்டில் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான தாந்திரிகம் தான். இதுக்கு தேவைப்படுற இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெத்தலை. கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு பயன்படுறது பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை தான். நீங்கள் வெத்தலை பார்க்க வைக்காமல் எந்த ஒரு தெய்வமும் உங்களுக்கு ஆகர்ஷணம் ஆகாது. இந்த வெத்தலைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இந்த மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்கிற வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு எத்தனை வெத்தலை இந்த தாந்திரிகத்துக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வெத்தலை தேவைப்படும். 5 வெத்தலை நமக்கு தேவை. இப்போ இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யறது அப்படின்றத நான் சொல்கிறேன், உங்களுக்கு கவனமாக கேளுங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நெய் எடுத்துக்கோங்க. முதல்ல வெத்தலையில் இருக்கிற வெத்தலை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தேனை கொஞ்சமாக எடுத்து தடவிடுங்க. தேனை தடவின பின்னாடி நெய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை சுற்றி தடவணும். சென்டராக தேனை தடவிட்டு வெத்தலையில் ஃபுல்லாகவே சுற்றி நீங்கள் நெய் தடவணும். தடவினதை இப்படி வச்சுருங்க. காம்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காம்பை நீங்கள் கிள்ளி கூட போட்டுடலாம். முதல்ல வெத்தலையை இந்த டைரக்ஷனில் வைங்க. அடுத்தது இதே போல் கொஞ்சம் தேனை எடுத்துக்கோங்க. சென்டராக வட்டமாக தடவிடுங்க. அதுக்கப்புறம் நெய்யில் எடுத்து ஃபுல்லாக தடவிடுங்க. இப்போது இந்த வெத்தலை நீங்கள் எப்படி வைக்கணும்னா இப்படி ரிவர்ஸில் வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி வச்சிங்க காம்பு இருக்கிற பக்கம், இப்போ நீங்கள் இப்படி வைக்கணும். இதே போல் இருக்கிற 5 வெத்தலையிலையும் நான் செய்ய போகிறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தேனும் நெய்யும் வெத்தலையில் ஃபுல்லாக படுற மாதிரி தடவிக்குங்க. இப்போ இந்த டைரக்ஷனில் வைக்கணும், மாற்றி வைக்கணும் நீங்கள். அடுத்தது கொஞ்சம் தேன், அடுத்தது கொஞ்சம் நெய். இப்போ 4 வெத்தலை நம்ம வச்சுருக்கோம். அடுத்து கடைசியாக கொஞ்சம் தேனும் கொஞ்சம் நெய்யும் கலந்துட்டு இதை நீங்கள் இப்படி வைக்கிறீங்க. இப்போ இந்த 5 வெத்தலை வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம இன்னும் 2 பொருளை வைக்கணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு. கல்லுப்புக்கு மட்டும்தான் எதிர்மறை ஆற்றலை விரட்டக்கூடிய சக்தி ஏராளமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கல் உப்பு இதில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வைக்க வேண்டியது கிராம்பு.
கரெக்டாக 5 எண்ணிக்கை உள்ள கிராம்பு மட்டும் வைங்க போதும். அதிகமாக வைக்காதீங்க. 5 எண்ணிக்கை உள்ள கிராம்பு மட்டும் இதில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் செஞ்ச தாந்திரிகம் வந்து மிகவும் எளிமையான ரொம்ப அற்புதமான ஒரு தாந்திரிகம். இந்த தாந்திரிகத்தை செய்கிறது மூலிமா உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். இதை நீங்கள் இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த வெத்தலையை இப்படியே மடிச்சுக்கோங்க. பாதியாக மடிச்சுட்டு இன்னொரு முறை இப்படி இந்த நீல வாக்கில் இதை நீங்கள் மடிக்கணும். மடிச்சுட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்த பின்னாடி இதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த நீல வாக்கா மடித்த இந்த துணியை ரப்பர் பேண்டை வச்சு நீங்கள் கட்டணும். இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் மட்டும் கட்டினீங்கன்னா கூட போதும். இது வந்து ரப்பர் பேண்டை வச்சு கொஞ்சம் டைட்டாக விலகாத அளவுக்கு இப்படி கட்டிக்கோங்க. அதே போல் இந்த பக்கம் இந்த பக்கமும் நீங்கள் இதே மாதிரி ஒரு பச்சை கலர் ரப்பர் பேண்ட் வச்சு இப்படி கட்டிக்கோங்க. இது இன்னும் கலரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் நடுவுலையும் கட்டுங்க. இப்போ நீங்கள் இந்த தயார் பண்ண பொருளை இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பூஜை ரூமில் வைக்கலாம், இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். இது வந்து வியாபார ஸ்தலத்தில் வைக்கும்போது வியாபாரம் அதிகப்படியாக நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த வெத்தலை வந்து எப்போ நம்ம மாற்றுறது, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வெத்தலை வந்து ஒரு வாரம் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு மட்டும் இதை வச்சுங்க. வாரம் ஒரு முறை கரெக்டாக. இப்போ நீங்கள் வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இதை செய்யுங்க. இல்லை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை செய்யுங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மன உறுதியோடு செய்யுங்க. நிறைய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான தாந்திரிகம் தான் இது. இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக வேண்டிக்குங்க. இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ண முடியறதில்லை கண்டிப்பாக, ஆனால் உங்களுக்கு ரிப்ளை வரும். நன்றி. அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்.